இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜ் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரிசி ஊற வச்சுருக்கேன். உலை காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரிசி போட்டேன். சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வெடிச்சிடலாம். தேவையானது பீன்ஸு, கேரட்டு, கொடமிளகா, ஆனியன், வெங்காயத்தாள், பன்னீர், பூண்டு, கோஸு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு, மல்லித்தழை, மிளகுத்தூள், சோயா சாஸ், காளான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் போட்டுக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பன்னீர்லேயும் தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே எண்ணெயிலே காளானையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். அதே எண்ணெயிலே போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரம் காய் லைட்டாக தான் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. லைட்டாக வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக காய் வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், காளானையும் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற விடணும். அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.